நீங்க நினைக்கிற கிருஷ்ணசாமி ஐயா கிடையாது. அப்புறம் வேற யாருக்கு? இது நம்ம விஷ்ணு பிரசாதோட அப்பா, அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. விஷ்ணு பிரசாத்? அது யாரு? சங்கமித்ராவோட மாமா. சங்கமித்ராவா? அது யாரு? சௌமியா இருக்காங்களே, அவங்களோட பொண்ணு. சௌமியா பொண்ணா? யாருங்க? அன்புமணி ராமதாஸோட மனைவி. அன்புமணி ராமதாஸோடைய மனைவி அவர்களுடைய மகள் சங்கமித்ரா. சங்கமித்ராவோட தாய் மாமா விஷ்ணு பிரசாத். விஷ்ணு பிரசாத்துடைய அப்பா கிருஷ்ணசாமி. இவருக்கு தகைசால் தமிழர் விருது. ஆமா. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து ஒன்னேகுல சத்திரிய சொந்தங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்களும் சாட்டை துரைமுருகன் பேசின அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தமிழக அரசால தகைசால் தமிழர் விருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை பத்தி ஒருத்தன் கேட்குறான். அதுக்கு சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா சொல்ற பதில் எப்படி இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணசாமினே யாருன்னு தெரியாத மாதிரியும், தென் தமிழகத்துல குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்த குறிப்பிட்ட ஒரு மக்களுடைய தலைவரா திகழ்ற ஒரு கிருஷ்ணசாமியோடைய பேரை சொல்லி, ஆஹா அவருக்கு கொடுத்தது மிகப்பெரிய வரவேற்பு அப்படி இப்படின்னு உருட்டிட்டு, அப்புறம் ஐயோ நான் அதை சொல்லலைங்க, நான் சொன்னது பார்த்தீங்கன்னா சங்கமித்ரா அவங்களுடைய தாத்தாவை, விஷ்ணு பிரசாத் அவர்களுடைய அப்பாவை, இன்னொரு பக்கம் சௌமியா அன்புமணி அவர்களுடைய அப்பாவை. ஆமா ஆமா அவங்கெல்லாம் யாரு, அவங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மண்ணுக்கும் அந்த தகைசால் விருதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பொருத்தம், கிருஷ்ணசாமிக்கு எதுக்கு கொடுத்தாங்க, ஓ சௌமியா அன்புமணியை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணணுன்றதுக்காக அந்த விஷயத்த பண்ணாங்களான்ற ஒரு தோணியில இந்த சாட்டை துரைமுருகன் பேசி வச்சிருக்கான். நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இதற்கு முன்பாக திமுக அரசு 5 வருஷமா தகைசால் விருது கொடுத்திருந்தாங்க. அதுல சிலருடைய பேரை குறிப்பிட்டு இவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் பொருத்தம் தான் அப்படின்னு உருட்டி வச்சிருப்பாரு சாட்டை துரைமுருகன். அதுல குமரி ஆனந்தன் சொல்லிட்டு ஒருவருக்கு கொடுத்தது மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு உருட்டி இருப்பாரு. யார் அந்த குமரி ஆனந்தன் அப்படின்னு வட தமிழகத்துல இருக்கிற எங்களுக்கு எல்லாம் யாருன்னே தெரியாது. குமரி ஆனந்தன் யாருன்னே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தகப்பனார் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். அவரு இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்து ஏதாவது வட தமிழகத்துல இந்த மக்களுக்காக போராடி இருக்கிறாரா, இங்க இருக்கிறவங்க தமிழர்கள் கிடையாதா, ஏதாவது போராட்ட காலத்துல ஈடுபட்டிருக்காரா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம், ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? அவரு ஃபார்மர் காங்கிரஸ் கமிட்டியோடைய ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறாரு. அதன் வாயிலாக பார்த்தீங்கன்னா குமரி ஆனந்தனுக்கு கொடுத்ததெல்லாம் வரவேற்கக்கூடியது பேசக்கூடிய சாட்டை துரைமுருகனோ சீமானோ இதே பார்த்தீங்கன்னா தற்போது 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று தமிழக அரசால கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விருதை கொடுக்குறாங்க. இந்த விருது கொடுத்த விஷயத்த அவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா இவனுங்க எல்லாம் மொத்த பேரை ஏதோ நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா எதிரான ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் செய்த மாதிரியும், ஆஹா இவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்கலாம், எத்தனையோ தமிழர்கள் இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு இவனுக்கு சொல்ற பார்த்தீங்கன்னா நபர்கள் முழுக்க முழுக்க தென் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான். வட தமிழகத்துல இருக்கிறவங்கள தமிழுக்காக போராடல, தமிழ் மண்ணுக்காக போராடல, இந்த நிலத்துக்காக போராடல, யாருமே போராடல. தென் தமிழகத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் நொட்டி தள்ளுறான். புரியுதா? தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எல்லாருக்குமே நொட்டி தள்ளுறதுலாம் தென் தமிழகத்துல இருக்கிறவங்க தான். வட தமிழகத்துல இருக்கிறவங்க எதுவுமே பண்றதில்ல. என்ன மாதிரியான பார்த்தீங்கன்னா மனநிலை? அதையெல்லாம் தாண்டி சங்கமித்ரா அவர்களை இழுத்து பேச வேண்டிய அருகதை பார்த்தீங்கன்னா என்ன சாட்டை துரைமுருகனுக்கு ஏற்பட்டிருக்கு? ஏன்டா உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்து பேசுறதுக்கு வேற வார்த்தையை தெரியாதா? சரி, சீமான்னா யாருன்னு நாங்க கேட்டு, கையொலினா யாருன்னு கேட்டு, அவங்களோட புள்ள யாருன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? என்ன பார்த்தீங்கன்னா சீமான் நொட்டி தள்ளி இருக்கிறார் அப்படின்னு நாங்க கேட்டோம் அப்படின்னா என்ன நீ பார்த்தீங்கன்னா அடுக்குவ? நாங்க போராட்டம் பண்ணோம், தமிழ் மண்ணுக்காக இதை புடுங்கணும் அதை புடுங்கணும், என்ன புடுங்கிருக்கீங்க? உங்க தலைவர் சீமான் பார்த்தீங்கன்னா புடுங்கினதை விடவா 2 வாரங்களுக்கு முன்னாடி ஏன் புது கார் வாங்கியிருக்கிற, இவ்வளவு கோடியில பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்க அப்படின்னு சமூக வலைதளங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா விமர்சனம் எழுது. அதுவும் குறிப்பிட்டு உதயநிதி ஸ்டாலினையும் பார்த்தீங்கன்னா சீமான் சந்திச்ச பின்னாடி கார் வாங்குறாரு, ஓ அவங்க பணம் கொடுத்துருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா வாதம் சமூக வலைதளங்கள் மூலமாக விமர்சனமா எழுது. இந்த விமர்சனத்துக்கு பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டு சீமான் பதில் கொடுக்கிறாரு. உங்க அப்பா வீட்டு சொத்தா, உங்க ஆத்தா கொடுத்த சொத்தா, பார்த்தீங்கன்னா உங்க அப்பா வீட்டு சொத்தை நான் வாங்கிட்டு கார் வாங்கினான்னு பேசுறாரு. ஒரு
கட்சியோட தலைவரா இருக்கிற ஒருத்தருடைய பேச்சு இது. சாட்டை துரைமுருகா, நீங்க யார தலைவன் வந்து பண்ண காட்டுறீங்களோ அந்த தலைவனுடைய வந்து பண்ண பேச்சு இது. உங்க ஒப்ப வீட்டு காசா, உங்க ஆத்தா வீட்டு காசா அப்படின்னு வந்து பண்ண பேசுறாரு. இதே வார்த்தை நாங்க பேசுனா என்ன சாட்டை பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது. சரி, கிருஷ்ணசாமி யாரு தெரியலனா முதல்ல தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சௌமியா அன்புமணி அவர்களை பத்தி நான்லாம் வந்து மிகப்பெரிய மரியாதையா பாக்குறேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமிக்கு வந்து விருது கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேச தெரிஞ்ச இதே சாட்டை துரைமுருகனுக்கு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுது தணிகையை வந்து பாத்தீங்கன்னா மீட்டெடுத்த முக்கியமான வந்து தலைவர்கள் ஒருவர் தான் விநாயகம். புரியுதுங்களா? அந்த விநாயகம் யார் அப்படின்னோ, அந்த விநாயகம் அவர்களுடைய மகளை ஏன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கட்டி கொடுத்தாரு அப்படின்னோ வரலாறை தேடி படிக்கணும். புரியுதா? கிருஷ்ணசாமி எதுவுமே பண்ணல, அவர் என்ன வந்து பண்ண செஞ்சிட்டாரு, தணிகையை மீட்ட தளபதியாக இருந்த விநாயகம் அவர்கள் தன்னுடைய சொந்த மகளை வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்கிறார் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு. அப்போ இந்த தமிழ் மண்ணுக்காக, இந்த தமிழ் நிலத்துக்காக எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் மிகப்பெரியதாக அந்த போராட்ட எண்ணம் இருந்திருந்தா, அந்த போராட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்த விநாயகம் அவர்கள் வந்து பொண்ணு கொடுத்திருப்பாரு. சொல்லுங்க, உங்க அண்ணனுக்கு வந்து பொண்ணு கொடுத்துறவர்லாம் தியாகி. புரியுதா இல்லையா? அவங்க எல்லாம் தமிழ் மண்ணுக்கோ தமிழ் நிலத்துக்கோ அப்படியே வந்து செஞ்சு கிழிச்சு வந்து அறுத்து தள்ளினவங்க. புரியுதா இல்லையா? அவங்க எல்லாம் தியாகிங்க. புரியுதா இல்லையா? வட தமிழகத்தை சார்ந்த இந்த மக்களுடைய வாழ்வியல், இந்த மக்களுக்கான பிரச்சனைய, இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா செஞ்சவங்களுடைய குடும்பம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. புரியுதா இல்லையா? வன்னியர்கள் வந்து இது வரைக்குமே இந்த தமிழ் நிலத்துக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக செய்த விஷயங்களை நாங்க விளம்பரப்படுத்தினதே கிடையாது, விளம்பரம் படுத்திக்கிட்டதே கிடையாது. புரியுதுல? அதுக்குத்தான் வரலாறு சொல்றாங்க. புரியுதுங்களா? கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, வன்னியர்கள் எப்பொழுதுமே நல்லதை செஞ்சாங்கன்னா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அட போங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஆனா வன்னியர்களை தட்டி கழிச்சிருவாங்க. தங்களுக்கான புகழாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியாக எதிர்கொள்ளவே மாட்டாங்க. இது எங்களுடைய குணம், இந்த மக்களுடைய குணம். அந்த குணத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? கிருஷ்ணசாமி அவர்கள் யாரு, என்ன கிழிச்சாரு, போனாரு, வந்தாரு, எதுவும் தெரியல, தெரிஞ்சுக்கடா. புரியுதா இல்லையா? தகைசால் தமிழர் விருது அப்படின்றது தென் தமிழகத்தை சார்ந்த நொன்னைங்களுக்கு மட்டும்தான் நொட்டணும் அப்படின்னு எந்த வந்து அது விஷயமும் கிடையாது. புரியுதா இல்லையா? அங்க இருக்கிறவங்க மட்டும் தான் தமிழ் மக்களுக்காக, தமிழர் நிலத்துக்காக நொட்டி தரலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உட்காந்துக்கிட்டு பேன வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வாயை வந்து வச்சுக்கிட்டு பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நிறுத்தணும். புரியுதா இல்லையா? அதே போல ஒருத்தரை பத்தி வந்து விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா அந்த விமர்சனம் அப்படின்றது தாவேக அரசு நோக்கி வைக்கணும். ஏன் கிருஷ்ணசாமி கொடுத்தீங்க, அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு அங்க நோட்டணும். அதை விட்டுட்டு சங்கமித்ரா அவருடைய தாத்தா, சங்கமித்ரா யாரு, அன்புமணியோட வந்து புள்ள, சௌமியா அன்புமணியோட புள்ள, சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்துல வந்து பேசுற விஷயத்த தடுக்கணும், அதுக்காகத்தான் கொடுத்தாரு. நேற்று முன்தினம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, தகைசால் தமிழர் விருது கொடுக்கப்பட்டது. அதற்கு மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தாவேக அரசு நோக்கி வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. என்ன அறிக்கைன்னு தெரியுமாடா சாட்டை துரைமுருகா? அதை பத்தி எல்லாம் வாய் திறந்து பேசியிருக்கா? பாமகவை வந்து ஆஃப் பண்ணுன்றதுக்காக தான் இந்த விருது. ஏன்னா அங்க இழுத்தம் பிடிச்சன்னு வந்து பாத்தீங்கன்னா சில கூட்டணிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த கூட்டணிக்கு வெளியே போயிட்டா பாமக உள்ள கொண்டுட்டு வரதுக்கு தான் இப்படியாப்பட்ட வந்து வேலை எல்லாம் தாவேக அரசு பாக்குது. பாமக அதை வந்து செய்யும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? கூப்பிட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா போய் உட்காந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏண்டா டேய், ஒன்னன் தான் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டா யாருக்கிட்ட ஒன்னாலையும் போய் உக்காந்துக்கிட்டு அப்படின்னு பேசிட்டு வருவார். புரியுதா இல்லையா? பேசிட்டு வந்து ஏன் நாங்கள் வந்து போய் சந்திக்க கூடாதா, நாங்கள் சந்தித்தால் வந்து என்ன விஷயம், எதிரியா இருந்தாலும் நாங்க வந்து சந்திச்சா மூஞ்சி திருப்பிட்டு போயிடணுமா? நீ எதானே வீடியோ போட்ட, நீ எதான்டா வீடியோ போட்ட சாட்டை துரைமுருகா? எங்க அண்ணா மூஞ்சி திருப்பிட்டு போயிடணுமா, நாங்க என்ன வந்து வெட்டு குத்தி வந்து நடத்தணுமா அப்படின்னு வந்து பேசின ஆளுதான் நீ. உதயநிதி ஸ்டாலினையும் சந்திச்சுட்டு வந்த பின்னாடி நீ எல்லாம் விட்டு கொடுக்கலாம். புரியுதா இல்லையா? அப்படி இப்படி விட்டு இந்த பக்கம் விட்டு அப்படியே வந்து கொடுக்கலாம் முட்டு. புரியுதா இல்லையா? கிருஷ்ணசாமி யாரு, அவங்களுடைய மாமனார் யாரு, கிருஷ்ணசாமி அவருடைய குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பண்ணியிருக்காங்க, அந்த மக்களுக்கு பண்ணியிருக்காங்க,
ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக என்ன விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கிறாருன்னா ஒரு இளவும் தெரியாது. புரியுதா இல்லையா? சும்மா போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் இனத்துடைய ஆகச்சிறந்த வந்து பாத்தீங்கன்னா தலைவராக போற்றப்படுகின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்களுடைய வீட்டுல தன்னுடைய மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு எடுக்கிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குடும்பமா இருந்திருக்கும், எந்த அளவுக்கு இந்த தமிழ் மக்களுக்காக தமிழர் நிலத்துக்காக அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா போராடி இருக்கோ, அந்த குடும்பத்துல வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் வைக்கணும் அப்படின்னு ஒரு தமிழருடைய மிகப்பெரிய தலைவராக போற்றப்படுகின்ற உங்க நொண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பல மேடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா உருட்டிட்டு இருக்கிறாருல, அந்த குடும்பத்தில இருந்து வந்த மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா தலைவராக இருக்கிற ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் வைப்பாரா? சொல்ற சாட்டை துரைமுருகா, ஏண்டா உங்களுக்கு எல்லாம் தென் தமிழகத்துல இருக்கிறவனுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா யோகியம், அங்க இருக்கிறவன் மட்டும்தான் தமிழ் நிலத்துக்காக போராடுறான், எல்லாத்தையும் நொற்றான்னு உட்காந்துக்கிட்டு வாயை அளந்துகிட்டே இருக்கு. வட தமிழகத்துல இருக்கிற சுதந்திர போராட்ட தியாகிகளை வாயை திறந்து பேசுறது கிடையாது. இந்த மண்ணை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழருக்காக போராடி இருக்காங்க வாயை திறந்து பேசுறது கிடையாது. வாயில வந்து பாத்தீங்கன்னா வர்றதே கிடையாது. அங்கிருந்து வர வேண்டியது வட தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மேடை போட வேண்டியது, மேடை போட்டு வந்து பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல இருக்கிற அந்த புராணத்தை எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச வேண்டியது. தென் தமிழகம் போய் பேச பார்க்கலாம். விநாயகம் அவர்கள் தணிகை மீட்ட தளபதி, அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், அவர் எவ்வளவு தூரம் தமிழ் மக்களுக்காக போராடணும் தெரியுமா? எல்லை போராட்டத்துக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து போராட போய் பேசணும்டா. நீ பேசும் ஒன்னும் பேசுவானா கேட்கறேன் நானு. பேசுவீங்களா நீங்க? என்னடா நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் பெரிய வெண்ணைங்களா? ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா வட தமிழகத்தை சார்ந்த அந்த மக்களுடைய வாழ்வியலும் வாழ்வாதாரம் என்ன விஷயம் எதையுமே தெரியாது. உக்காந்துக்க வேண்டியது எப்படி கொடுக்கலாம், அது கொடுத்துட்டாங்களா? குமரியானந்தன் கொடுத்தது கூட ஏற்றுக்கலாம், ஏன்னா வந்து பண்ண சீமானுடைய ஜாதி. நீ அதுக்கு எதிராக வந்து வீடியோ போட்டா வந்து பண்ண போனை போட்டு ஒன்ன செவிட்டு வாக்கில் வந்து பண்ண பேசுவாரு, கத்துவான். ஐயோ என்னன்னா இப்படி பேசுறீங்க அப்படின்னு வந்து பண்ண முடிச்சுப்பீங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாதா? சுதந்திர போராட்ட தியாகிகளை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடும் போதே முதல்ல வந்து பண்ண சாட்டை திருமுறை சொந்த ஜாதியோடைய ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிப்பாரு. புரியுதா? எங்களுக்குன்னா தெரியாதா? என்னடா நீங்கள்லாம் ஜாதி வெறியோட செயல்படுவீங்க. பகைசால் தமிழர் வெறுவரு தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்திலிருந்து வந்து ஒருவருக்கு கொடுக்கப்படுது. அது ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து முழுமையாக எதையுமே ஆராயாம உடனே வந்து பாத்தீங்கன்னா சௌமியாண்டுமணி அவர்களை வந்து மட்டுப்படுத்தணும், அந்த குடும்பத்தை மட்டுப்படுத்தணும், பாமக வந்து மட்டுப்படுத்தி மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கணுன்ற போர்வையில பேசுறதுலாம் என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநிலை, கேவலமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநிலை. இந்த மனநிலையை வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த தமிழ் தேசிய வந்து பாத்தீங்கன்னா பேசுறவெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுனாலதான் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நிக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியா விமல் ஒருவன் சொல்றேன். புரியுதா? இத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விருது கொடுக்கப்பட்டது, வாயை திறந்து கூட என்னன்னு பேசல. ஒரு வன்னியருக்கு கொடுத்துட்டாங்க, உடனே ஐயோ வன்னியருக்கு எப்படி கொடுக்கலாம், என்ன செஞ்சாரு போனார், எவ்வளவு பெரிய ஜாதி வெறி உனங்களுக்கு எல்லாம் ஊறி போயிருக்குன்னு பாருங்க. புரியுதுங்களா? இதை முதல்ல வன்னியர் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். வன்னியர் மக்களுக்கு அந்த புரிதல் இல்லாம இருக்கிறதுனாலதான் போற வரவெல்லாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி மீது வன்னியர்களுக்கு மிகப்பெரிய பற்றுதல் உண்டு. எப்பொழுதுமே தாய்மொழி மீது வந்து நமக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பற்றுதல் கொண்ட ஒரு பெரும் சமூகம் வந்து ஒரு பெரும் பேரினம் வந்து வன்னியர்கள். அதை இவனுங்கெல்லாம் ஈஸியா வந்து பயன்படுத்திக்கிறானுங்க. நம்ம மக்களும் வந்து முட்டாள்தனமாக உட்காந்துக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இவனுங்க எதுக்கு பேசுறானுங்க, இவனுடைய உள்நோக்கம் என்ன, இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வந்து அரசியல் நோக்கம் என்ன, அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லாமத்தான் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீமான நம்பிக்கிட்டு நாம் தமிழர் நம்பிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா போறது. என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க அரசியல் பண்றானுங்க? இதெல்லாம் நம் மக்கள் புரிஞ்சுக்கணும். சாட்டை துரைமுருகன் அவர்களே ஒருத்தரை பத்தி பேசுறீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த குடும்பம் என்ன பண்ணிருக்கு, தமிழ் மக்களுக்காக தமிழர் நிலத்துக்காக அந்த குடும்பம் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இழந்திருக்கு, அவங்க எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நின்று இருக்கிறாங்க, ஏன் தமிழருடைய மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா தலைவராக இருக்கிற ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அந்த குடும்பத்துல திருமணம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை உட்காந்து படிச்சு பார்த்துட்டு ஒருவேளை தெரியல அப்படின்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் தானே, போனை போட்டு அந்த பகுதியில் இருக்கிற மக்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடணும். புரியுதா இல்லையா? வந்து குமரியானந்தன் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு நொட்டிட்டாரு, நல்ல கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நொட்டிட்டாரு, சங்கரையா நொட்டிட்டாரு,
இவரு நோட்டிட்டாரு அவரு நோட்டிட்டாரு அப்படின்னு எங்களுடைய மண்டையில வந்து ஏத்த தெரிஞ்ச சொல்ல தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகனுக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து என்ன செஞ்சாருன்றதையும் பேசி மக்களுக்கு வந்து எடுத்துட்டு போனோம். ஒண்ணுமே நாங்க புடுங்கலன்ற மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது. ஏன்னா அவ்வளவு கோபம் இருக்கு. நாமே அந்த வார்த்தையெல்லாம் பேசணும் அப்படின்னா தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுடைய செயல்பாடு இப்படித்தான் இருக்கு. இதை நம்ம மக்கள் வந்து தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த தமிழ் தேசியம் பேசுற இந்த குப்பைகளோட இந்த கும்பலோட வன்னியர்கள் சேராம இருக்கிறது தான் வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய நல்லது. எந்த காலத்திலையும் வன்னியர் சமூகத்துடைய எந்த ஒரு நல்லதையும் வெளிப்படையாக இவர்கள் பேச மாட்டாங்க. புரியுதா இல்லையா? இதை நம் மக்கள் புரிஞ்சுக்கணும், நம் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நிலக்காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.